ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நம்ம என்னோடய ட்ரேடிங் செஷன் உள்ள போயிடலாம். வழக்கம் போல் நம்ம ஐபே அவுட் இருக்கிறதான அந்த பேர்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, நம்ம ஒரு 5-6 பேர் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம டைரெக்டாகவே ட்ரேடிங்குள்ளே போயிடலாம். சரிங்களா, இந்த இடம் பார்த்திங்கன்னா மேஜர் டவுன் ட்ரெண்டில் ஒரு கன்சால்டேட் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், கன்சால்டேட் மார்க்கெட்டில் டோஜி வந்துச்சுன்னா இந்த டோஜி நமக்கு ரியாக்ஷன் நல்லா கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு டோஜி இருக்குது. அந்த டோஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே கன்சால்டேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது பெரிய ஏரியா. இதுக்குள்ளே மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா அந்த டோஜிக்கு முன்னாடி நமக்கு மைக்ரோ ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ ரேஞ்ச் கிடையாது. ஓகேங்களா, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோஜி இருக்குது. இந்த டோஜிக்கு முன்னாடி மைக்ரோ ரேஞ்ச் இருக்கா கேட்டிங்கன்னா மைக்ரோ ரேஞ்ச் இருக்குது. அதனால் இந்த டோஜி பிரேக் ஆக ரிவர்ஸ் போயிருக்காங்க. தட் மீன்ஸ் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா, இது பாருங்க, ஃபஸ்ட் டைம் பிரேக்கு, அதுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டு, திரும்ப இந்த பக்கம் மேலே ஒரு பிரேக்கு, அதுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் போயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இந்த டோஜி ஒர்க் ஆகுது அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் டோஜி பிரேக் ஆகிருக்கு, ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. பட் முன்னாடி நமக்கு மைக்ரோ ரேஞ்ச் இல்லை. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் எப்போவுமே சேனல் வரும்போது இன்பிட்வீன் சேனலில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சப்போர்ட் ஏரியாவில் நம்ம தைரியமாக எடுக்கலாம். பட் ஆனால் இன்பிட்வீன் சேனல் அதில் நம்ம 100% கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த சேனலே நம்ம கரெக்டாக வரைஞ்சோம் அப்படின்னா சேனல் எப்படி போகுது, இந்த மாதிரி போதா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்க கேண்டில் எப்படி முடிகிறாங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இதோட காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இதுதான் காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், அந்த பாயிண்ட் போயிட்டு ரிஜெக்ஷன் வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுத்த ட்ரேடு இந்த இடத்துல ட்ரை பண்ண போவோம். ஓகேங்களா, இது ஒரு நல்ல கேப் அப்பு. கரெக்டாக நம்ம சேனல் ஸ்டார்ட் ஆன ஏரியாவில் தான், அதாவது லெவல் ஸ்டார்ட் ஆகிருக்க ஏரியாவில் தான் ஓப்பனிங் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் டபுள் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த இடம் டபுள் ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன்ஸ் நிறையவே இருக்குது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கிளியராக தெரியும் ஏன் இந்த இடத்துல நம்ம இவ்வளோ டபுள் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரேட் முடியட்டும், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு இன்னும் டோஜியோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் புரியல அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, டெலகிராமில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ட்ரேட் முடிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, எஸ், இந்த ட்ரேட் நம்ம வின் ஆகிட்டோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே ஏன் நம்ம ட்ரேட் எடுத்தோம், ஓகேங்களா, இந்த இடத்துல ஏன் வின் ஆனோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏரியா ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியா பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சேனல் வரைஞ்சோமா இந்த ஏரியாவில், இங்கே தான் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வரைஞ்சோமா. நான் இது வரைக்கும் வரைகிறேன் உங்களுக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் வரைஞ்சோமா, இங்கே தான் சேனல் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க, திரும்ப இங்கே வந்திருக்காங்க, திரும்ப இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வந்திருக்காங்க.
ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து அதையும் வந்து கேட்பாங்க, ஏன் குறுக்கில் இருக்கிறது கன்சிடர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. ஓகேங்களா, அதனால பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்திருக்காங்க, இப்போ வந்து இங்கே போயிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிளியராக இப்போ தெரிஞ்சுதா? இதுதான் வந்து மார்க்கெட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சார்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை மேப் பண்ணுறது தான் சார்ட் மேப்பிங். இந்த சார்ட் மேப்பிங் நீங்கள் கரெக்டாக பண்ணாதான் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது, அடுத்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். சரிங்களா, இப்போ அடுத்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, லோயர் லோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு லோயர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு, சாரி ஒரே நிமிஷம், மார்க்கெட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆயிருக்கு, இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கா, இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்த மூவ் வந்து எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே என்ன பண்ணல, அவங்க வந்து மேலே போகல. சரிங்களா, இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரும் சொல்லுவாங்க. நம்ம ட்ரேட் எடுத்த ஏரியா எங்கே ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல ட்ரேட் எடுத்திருக்கோம். நம்ம ட்ரேட் வின் ஆனதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த ஒரு டோஜியோட செகண்ட் பிரேக். ஓகேங்களா, இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதனால வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த டோஜியோட செகண்ட் பிரேக். ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரணும், அது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டோஜியோட பிரேக். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா லெவல்ல வந்து கேண்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கேப் அப் ஆகி லெவல்ல ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, கேப் அப் ஆகி லெவல்ல ஸ்டார்ட் ஆனா யார் வருவா, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியால யார் இருப்பா, செல்லர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த கேப் அப்பு கரெக்டா லெவல்ல வந்து ஒரு கேப் அப் வந்துச்சு பாத்தீங்களா, அது ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம செல்லுக்கு போறதுக்கு. ஓகேங்களா, தேர்டு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேங்களா, அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு எப்பவுமே ஷோல்டர் வந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ரிவர்சல் வருவாங்க. ஓகேங்களா, நான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லாம் என் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்ததில்லை. இப்போ மார்க்கெட்டில் நம்ம நோட்டீஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறேன். இது அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கியூஎம் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கியூஎம் பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கியூஎம் ஏரியா. இந்த கியூஎம் ஏரியாவில் தான் ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ரிவர்சல் போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பேட்டர்ன். தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா, ஃபோர்த் பாயிண்ட்டு, நமக்கு அந்த ஏரியாவில் என்ன இருக்கு, ஒரு ரவுண்ட் நம்பரோட பிரேக் இருக்கு. ஓகேங்களா, ஒரு ரவுண்ட் நம்பரோட பிரேக் இருக்கு. நான் ஆர்பின்னு வந்து இந்த இடத்துல போடுறேன், ரவுண்ட் நம்பரோட பிரேக் இருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஷன் டைப் கேண்டில். அந்த வந்திருக்க கேண்டில் வந்து ஒரு எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேங்களா, சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, சேனலுக்குள்ள ஒரு ரெட் கிரீன் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, இந்த கேண்டில் என்ன வந்திருக்கு, இது வந்து ரெட்டு கிரீனு ரெட்டு கிரீனு. அப்போது இங்கே ஒரு ரெட்டு வர்றதுல வந்து அதிக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ரெண்டாவது இது லெவலில் வேற கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, சாரி, லெவலில் வேற கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 6 பாயிண்ட்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த ட்ரேட் எடுத்தோம். ஓகேங்களா, நீங்கள் கேட்கலாம் எப்படி ப்ரோ அதுக்குள்ளே நீங்கள் 1000 பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க பார்த்தோன்னே அப்படின்னா,
இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் மார்க்கெட்டை வந்து எவ்வளோ பார்க்குறீங்களோ, சார்ட்டை எவ்வளோ வந்து அனலைசிஸ் பண்ணுறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ் வந்து கிளியராக தெரியும். சரிங்களா? இங்கே 2 ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, நான் டாலர்லேருந்து இந்தியன் ருபீஸ் மாற்றினேன். ஓகேங்களா? டாலர்லேருந்து இந்தியன் ருபீஸ் மாற்றினேன். பட் அமௌண்ட் அதிகமாக வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால தான் 2 ட்ரேட் எடுத்தேன். இப்போ நம்ம இங்கே அமௌண்ட் வந்து மாற்றிக்கலாம். நம்ம எப்பவுமே எடுக்கிறதான அமௌண்ட் 8000 ருபீஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம எடுத்த ட்ரேட் எப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக தான் ட்ரேட் எடுத்தோம். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம ட்ரேடு வந்து எடுக்கல. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றதை செக் பண்ணுவோமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் லெவல். ஓகேங்களா? இங்கே வந்து இது வந்து லெவல். அப்போது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்காங்க? ஒரு லெவலுக்குள்ளே தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இருக்க வேஜ் வந்து ஓப்பன் ஆகி போகிறாங்க, பெருசாக வராங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? கரெக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆனதுனால அடுத்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? எப்போவுமே இந்த மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக போக போகிறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்போசிட்டில் போகணும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் ட்ரேடு வந்து போகக்கூடாது. ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக தான் போகணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம், சார்ட்டை விட்டுட்டு வேறு சார்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இந்த சார்ட்டில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம அடுத்த சார்ட் போவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் இஷ்யூ. நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மறுபடியும் நம்ம 90+ இருக்கிறத வச்சோம் அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் மொபைல்லேருந்து தான் நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகலை. விநாயகர் சதுர்த்தின்றதுனால விநாயகர்லாம் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஊர்வலமாக. ஸோ அதனால் நெட்வொர்க் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு அடுத்த ட்ரேட் போயிடலாம். சரி, ஓகே. இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த டார்கெட் டவுனில் தான் இருக்குது. டவுன் வந்தால் தான் நம்ம ரிவர்சல் ட்ரேட் போகணும். ஸோ அதனால் நம்ம வேறு சார்ட்டு பார்ப்போம். இது மேஜர் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்கே ஒரு கீவம் இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே ஒரு கீவம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இங்கே பிரேக் பண்ணி டவுனுக்கு வந்தால் தான் இந்த இடத்துல வந்து வேலிடான கீவமாக இது மாறும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை எலிமினேட் பண்ணுவோம். அடுத்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? பிரேக் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது? இந்த ஏரியாவில் இருக்குது கரெக்டாக. இங்கே ஒரு இடம், அது மட்டும் கீழே டவுன் தான். ஓகேவா? இதில் இப்போ கேண்டில் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுக்கும் ஹையரை ஃபார்ம் பண்ணி தான் கீழே வந்திருக்காங்க லெவலுக்கு. இந்த கேண்டிலோட பிஹேவியர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுதான் இல்லை வந்து ரிவர்சல் எடுக்கலாமா அப்படின்றத பிளான் பண்ணுவோம். ஏன்னா மேஜர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு தான், மைனர் ட்ரெண்டும் அப் ட்ரெண்டு தான்.
ஓகே கைஸ், இந்த ட்ரேட் வந்து நான் டவுனுக்கு போயிருக்கேன். ஓகேங்களா, ஏன் டவுனுக்கு போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னோட கொஞ்சம் லேட் என்ட்ரி தான். ஓகேங்களா, இருங்க, மார்க்கெட் மறுபடியும் மேலே வந்தால் இன்னொரு ட்ரேடை வந்து நம்ம எடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஓகேங்களா, இது ஏன் எடுத்தேன்னா சிம்பிள் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரீசன் தான். ஓகேங்களா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் லெவலுக்கு வந்து கேப் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஜூம் பண்ணுறேன். இந்த 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற, ஓகேங்களா, இந்த ஏரியாவில் இருக்கிற டிமாண்டை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு பிரேக் ஆகி அடுத்து இது கீழே இருக்கிற இந்த டிமாண்டில் இருக்கிறத கன்சியூம் பண்ண தான் போவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரேடை வந்து நம்ம லாஸு எதனால் லாஸ் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம வந்து லேட் என்ட்ரினால தான் அந்த ட்ரேடை வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மார்ட்டிங்கில் போயிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம மார்ட்டிங்கில் போயிருக்கோம். ஏன் மார்ட்டிங்கில் போனோம் அப்படின்னா, அது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து லாஸ் ஆனோம் அப்படின்னா அடுத்த ட்ரேட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம மார்ட்டிங்கில் தான் வந்து போவோம். இந்த இடத்துல சேம் அதே ரீசன் தான். ஃபஸ்ட்டு எதுக்கு ட்ரேட் எடுத்தோமோ அதே ரீசனுக்கு தான் இங்கேயும் ட்ரேட் எடுத்திருக்கோம். பட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கேப். இந்த கேப் அப்போ வந்ததுனால நமக்கு வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இங்கே வந்து செல்லர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அப்போ இதை வந்து பிரேக் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இந்த ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க, லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது காட்டிலும் ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது காட்டிலும் ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, எல்லாமே வந்து புதுசாக லோ வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து டவுனில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியராக தெரியுதா. ஓகேங்களா, அந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, இந்த ட்ரேடே நம்ம வின் ஆக வேண்டியது ட்ரேடு தான். நம்ம வந்து லேட் என்ட்ரினால நமக்கு இந்த ட்ரேடு வின் ஆகலை. ஸோ அதை வந்து மார்ட்டிங்கில் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இன்றைக்கி ஆஸ் யூஷுவலாக மொத்தமாக எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கோம், 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, 7 ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த 7 ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு வந்து நமக்கு லாஸ். அந்த ஆக்சுவலாக அந்த ட்ரேடு வின் ஆக வேண்டிய ட்ரேடு தான், நம்மளோட அஜாக்கிரதையினால அந்த ட்ரேடு வந்து நமக்கு லாஸ். ஓகேங்களா, ஸோ 7ல் வந்து 6 ட்ரேடு வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரேடு லாஸ்க்கு ஈக்குவல் ஆனாலும் நமக்கு வந்து 5 ட்ரேடு வந்து வின் ஆகிருக்கும். நல்ல ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, செகண்ட், இந்த கேண்டில் இங்கே ஏன் ரிவர்சல் ஆகுறாங்க அப்படின்றதுக்கு ரீசன் வந்து நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு சார்ட்டை பார்த்தாலே வந்து கிளியராக தெரியும். ஓகேங்களா, இங்கே வந்து பையர்ஸ் வந்து லெவலில் கேப் டவுன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால சேம் பை ப்ரெஷரோட இங்கே வந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் வந்து இங்கே பையர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால லெவலில் க்ளோஸ் ஆன உடனே அடுத்த கேண்டில் வந்து பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அதுதான் இங்கே பை கேண்டில் வந்ததுக்கான ரீசன். சரிங்களா, ஓகே கைஸ், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன அப்டேஷன் மட்டும் உங்களுக்கு. இப்போது என்னோட கிளாஸ் வீடியோவோ இல்லை வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியோட நான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியோட வந்து எக்ஸல் ஷீட் வந்து ஃபைல் வந்து கொடுப்பேன். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு 3 இல்லை வந்து இது வந்து ஒரு ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா லெவலில் வந்தால் என்ன ட்ரேட் எடுக்கணும், இன்பிட்வீனில் வந்தால் என்ன ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஷீட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஷீட் வந்து மேபி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தவறுதலாக பண்ணாங்களா இல்லை வந்து வில்லிங்காக அவங்க பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வந்து அது வீடியோஸு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து கொஞ்சம் லீக் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து அதுலேருந்து டவுட் கேட்குறீங்க. பட் எனக்கும் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஆசை தான். பட் ஆனால் அதுலேருந்து நீங்கள் டவுட் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணுன்ற லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஆல்வேஸ் யுவர் வெல்கம். ஓகேங்களா, சொல்லி தர்றதுக்கு வந்து வில்லிங்காக தான் இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.